நாங்கள் வரணும், நாங்கள் வரணும். ராமசாமி மூணு பசங்களுக்கு ஒவ்வொரு முறை ஏறணும். இந்த ஏழை பொறுத்த வரைக்கும் 31 ஏழு வரைக்கும் 30 வரைக்கும் இந்த ஏலத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் காரியம் பண்ணுவோம். சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் போராட்டத்தில் எடுத்துருக்கீங்களா? அந்த தினம் இந்து சமய அறநிலையத்துறையோட அனுபவத்தில் இருக்குதா? அனுபவத்தில் தான் இருக்குது. எப்படி எத்தனை பேர் வெளியேற்றிருக்கீங்க? நாங்கள் வந்து விவசாயிகளை வெளியேற்றிருக்கீங்க. எங்களுக்கு 100 வருஷம் அனுபவம் இருக்குது. எங்களை எப்போ வெளியேற்றுறீங்க? உங்களுக்கு 100 வருஷம் அனுபவம் இருக்குன்னா எங்களை எப்போ வெளியேற்றுறீங்க? எந்த கோயில் எந்த இடத்துக்கு நீங்கள் 100 வருஷம் அனுபவம் இருக்கு? எங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கு. எந்த டாக்குமெண்ட் இருக்கு? உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் இருக்கு. டைட்டில் டீட் இருந்தால் இல்லை, உங்களுக்கு டைட்டில் டீட் இருக்கு, உங்களுக்கு உரிமை இருக்கு. இதுதான் சட்டத்தின் மூலமாக கட்டுறது தான் நான் சொல்கிறோம். அதான் சார், சட்டத்துக்கு போது நீங்கள் எப்போ முன்னாலே தான் நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எப்படி இந்த முறைப்படி நடத்துறீங்க? முறைப்படி தான் நடத்துறோம். ஒரே நாள் தான் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் நடத்த முடியுமா? நாங்கள் வந்து 17 நாள் டைம் எடுத்து தான் கொடுத்துருக்கோம். 15 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் முந்தா நாள் தான் நாங்கள் வந்து 2 பேரும் ஒட்டியாச்சுங்க. 15 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க. ஏதாவது ஆதாரம் இருக்கா? முந்தா நாள் நைட்டு தான் ஒட்டிருக்கீங்க. பிஓ ஆஃபீஸ் 15 நாளைக்கு முன்னால் வந்து நோட்டீஸ் கொடுக்குறீங்க. இந்த அப்ளிகேஷன் பண்ணுறாங்க. போய் ஒட்டுறீங்க. நாங்கள் வந்து பார்த்து தான் போயிருக்கோம். சரி, என்னதான் உங்களுடைய கோரிக்கை? அதை சொல்லுங்க. போது ஏன்னா நடத்துறீங்க, நடக்கக்கூடாது. ஏன் நடக்கக்கூடாது? எங்கள் இடத்துல அனுபவம் இருக்குதான் ஞாபகம். எங்கள் இடத்துல தான் அனுபவத்தில் இருக்கிறது தான் அங்கே ஏழை சொல்லுவோம். எங்கள் பேர் பட்டா சித்தா அனைத்து ஆவணங்களும் இருக்கு. வெளியிட்டு சார், பொது இடம் தான் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு நீங்க உள்ள எப்படி போதியான
எதுக்கு போனாலும் நாங்கள் போனால் அது நீங்கள் தான் வர்றீங்க. சார் அவரை மட்டும் விடுங்க சார். சார் அவரை மட்டும் விடுங்க சார். இல்லை சார். சார் நான் பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு ஆள் இருக்கணும் சார். சார் நீங்கள் இல்லை சார். நீங்கள் காலையில் பிடிச்சிருக்க வஞ்சரம் இருக்கிறீங்க சார். முக்கியமானவர் பேசுறதை என்ன பண்ண போகிறீங்க? காலையில் பிடிச்சிருக்கு இப்படி கடைப்பிடிக்கிட்டே தான் இருக்கிறீங்க சார். நீங்கள் அவரை ஒருத்தர் விடுங்க சார். சார் சார் இந்த பாருங்க, அவரை ஒருத்தரை மட்டும் விடுங்க சார். வாங்க ஒருத்தரை மட்டும் விடுங்க. சிவமலை கிராமங்க சர்வே 533 எக்ஸ்டெண்ட் வந்து 0.5 ஓ ஏழை விட்றாங்க. ஏழை விட்றாங்க. நாங்கள் எடுக்கணும்ல, நாங்களுள்ள வாழணும்ல. கேட்டியா ஏழை விட்றாங்கல்ல. உள்ள 10 பேர் இருக்காங்க. போல இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருக்கிறாங்க. நல்லா பாதுகாப்பாக தான் இருக்கும். கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாதுங்கிறீங்க. ஆனால் பொதையால் விடலாமா? அண்ணா
ஒரு கிராம சபை கூட்டமே நடத்தக்கூடாதுன்னு எலெக்ஷன் சொல்லி விதிக்கு புறம்பா நடத்திட்டு இருக்கிறப்ப இது என்னத்துக்கு? சொல்கிறேன். நாங்கள் இந்த வழிமுறையை தான் நாங்கள் சொல்கிறோம். ஒருத்தம் போய் எங்கேயும் வெல்ல முடியாது. இந்த அரசியல் எந்த இதுக்கும் ஒருத்தம் போய் சாதிக்க முடியாது. நம்ம ஒற்றுமை இருந்தால் தான் சாதிக்க முடியும். இல்லைன்னா சாதிக்க முடியாது. கம்மட இருந்தா சார் எல்லாரும் கவர் ஆகி தான் வரும். தெரியவே மாட்டேங்கிறாரு. அப்படி இருந்தா கூட இவங்க பொது யானத்துக்கான அறிவிப்பு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல விளம்பரம் பண்ணி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி இருக்கணும். எப்ப தெரிவிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 1000 இது வந்து நோட்டீஸ் தான் நாங்கள் தருவோம். வழக்கமாக இதான் நாங்கள் செய்யறோம். விதியை தான் விதி வந்து எந்த ஒரு 1 லட்ச ரூபாய் அதிகமாக வந்து அப்படின்னா சும்மா இதெல்லாம்